லோடாய் கண்டி சார். வந்துட்டு பேஜ் நம்பர் 571 பக்கம். சூரோட பேர் வசனம். சூரத்து நூஹ் ம் 11 வசனத்திலிருந்து. ம் أعوذ بالله من الشيطان الرجيم. திருப்பி ஓதுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين. முதலாவது பிழை. ويمددكم بأموال இரண்டாவது பிழை. وبنين. ஒரே இடத்துல போய் விட்டீங்க. ஒரே இடத்துல இப்ப நான் மார்க் பண்ணி தானே பிழை சொல்லி எந்த இடத்துல பிழைன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பி பிழையா ஓதுறீங்க. ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. ما لكم لا ترجون لله والقارا. வல்காரா என்ன பிரச்சனை? என்ன என்ன மாறுதெல்லாம்? والقارا இல்ல சார், وقارا. நீங்க அப்படியா ஓதின? எனக்கு தெரியும். கொஞ்சம் இந்த மூச்சு நின்று பட்டுடு சார் வாட்ட. வாழை மூச்சு நிக்கிறேன். பிழை எப்படி எப்படி நிப்பாடுறது? அப்படி இல்லாட நிப்பாட்டணும். அது பெரிய பிழை. எப்படி மூச்சு நின்று படுறதான் பிழை. அதுல மூச்சு நிக்கல, நீங்க தடுமாறிட்டீங்க. அப்படி சொல்லுங்க. மூச்சு மிஸ் ஆகல. மூச்சு மிஸ் ஆன அப்படி ஆகாது இல்ல. அதோட ஸ்டைல் வேற. நீங்க அன்னைக்கு போய் தடுமாறிட்டீங்க. அடுத்த எழுத்து என்னங்கிறத உங்களுக்கு பார்த்து கொள்றது கஷ்டமா போயிடுது. அப்படித்தானே? இல்ல சார். என்ன உங்களோட ஓதை தான் காட்டுச்சு. நீங்க என்ன சொன்னாலும் உங்களோட ஓதை சொல்லுது. அந்த இடத்துல பேசிட்டு அடுத்த எழுத்து என்னங்கிறது சரியா பார்த்து கொள்ள கிடைக்கல. எனவே நீங்க தடுமாறிட்டீங்க. எனவே பிழையா போயிடுச்சு. வல் வல் வ வல் வ மூச்சு மிஸ் ஆயினா வேண்டு கூட அவங்களுக்கு சொல்லலாம் போயிடும். மூச்சு சிக்கினா வேர்டு கூட ஓதலாம் போகும். நீ சரியாதான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கிறது. மூச்சு பிழையாகிறதுல அர்த்தம் இப்ப இல்லாண்டு ஓதுனர போல மூச்சு வாங்கி அந்த மூச்சு வாங்கி மூச்சு இல்லாம போறது தான். மூச்சு வாங்கி மூச்சு இல்லாம போறது, மூச்சு போறது. இங்கன்னா அப்படியா போச்சுது. வேண்ட இடத்துல நீங்க மூச்சு விடலையே. ஒரே ஒரே மூச்சு எல்லாம் ஓதுனீங்க. மூச்சு விட்டா ஓதுனீங்க. ரஹ்மி, சவுண்ட் கேக்குதா? நான் கேக்குறேன். இப்ப சார் நீங்க வேண்டு சார் ஓதுக்கு உங்க பின்னால சவுண்ட் கேக்குதுங்க சார். சவுண்ட் கேக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது, திக்கி திக்கி சில டைம். எப்படி கேக்குது? கொஞ்ச நேரத்துக்கு திக்கி திக்கி கேக்குது, அப்புறம் கொஞ்சம் சரியா கேக்குது. இப்ப எப்படி கேக்குது? இப்ப கொஞ்சம். பிரச்சனை. நீங்க இப்ப உக்காரால மூச்சு போனதானே சொல்ற. மூச்சு சிக்கினு சொல்லி அப்ப நீ ரெண்டு ரெண்டு மூச்சிலேயே அந்த வசனத்தை ஓதுனீங்க. இப்ப இடையில மூச்சை விட்டா ஓதுனீங்க. ஓ சார். மூச்சை விட்டா ஓதுனீங்க. நீங்க மூச்சு விடவே இல்லையே. வக்காரான்னு சொல்லி திக்கிட்டு தானே ஓதுனீங்க. எங்க மூச்சு விட்டீங்க? நீங்க ஓதினத்துல வேண்டு ஓதின பின்னால மூச்சை விட்டு நின்று திருப்பி வக்காரா அப்படியே ஓதுனீங்க. இல்ல. ஆயித்தானே. அது அப்படி மூச்சு விட்டு ஓதுற மாறா? அது பார்த்தா மூச்சை விட்டுட்டு கஷ்டமாகி மூச்சை விட்டுட்டு ஓதுறன்னு அர்த்தமா இதுதான். எனக்கு கஷ்டமாயிட்டு சரி, எனக்கு மூச்சு முட்டிட்டு சரி, மூச்சு பெய்த்துட்டு சரி, மூச்சை விட்டுட்டு வருதான் அது. அல்லது பிள்ளது அப்படி ஓதுறது விளங்கிதான். சரி போதும். ஓ ம் ஒன்னாடிந்தா சார்.
ஒன்னாவதுல இருந்து அந்த வசனத்தை ஓதிருப்போம் பாப்பா எத்தனை பேர்ல வருதுன்னு சொல்லி மொத்தம். ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا ألم تروا كيف خلق الله سبع سماوات طباقا وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا இப்ப சொல்லுங்க மூச்சு முட்டிச்சு சொல்லி وجعل الشمس என்ன மூச்சு முட்டிட்டு அப்படியா மூச்சு பெய்துட்டு இல்ல சார் ஐநா கொஞ்சம் திக்கிட்டு ஐக்கு அது திக்கிட்டு திருப்பி அந்த திக்கல் தான் பேல அந்த திக்கல் அர்த்தம் மூச்சு பெரிய ஆகல. وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا எனக்கு ரஹ்மி அந்த திக்குதல் அர்த்தம் ரெடி ஆயிட்டு வரலன்னு தான் அர்த்தம். வீட்டுல ஓதிட்டு வரலன்னு சொல்லல, கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டு வரலன்னு தான் அர்த்தம். அந்த திக்கல் வரப்படுது, அந்த திக்கல் வராம தான் நாங்க ரெடி ஆகணும். وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا. அவசரம் இல்ல, மூச்சு முட்டையும் தேவையில்லை, டயர்டாகவும் தேவையில்லை, அது பாட்டில் ஓதி கொண்டு போகலும். போதும் பாப்பா. والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا والله جعل لكم الأرض بساطا أرض أرض ألا أرض الله بساط. أرض ஆண்டு ஓத போகல வரல, அதுதான் பிரச்சனை. நல்லா தெரியும் மருத்துவாண்டு ஓதணும், மருத்துவாண்டு ஓதப்படாது, ஓத போகல வருது இல்ல. اوكي سر لتسلك والله جعل لكم الأرض بساطا திருப்பி ஓதுங்க. والله جعل لكم الأرض بساطا لتسلكوا منها سبلا فجاجا சுபூலம் என்ன இது பால வித்தியாசமா டோன்ல வருது. என்ன சார் சுபூலம் என்னது சுபூலம் அப்படி ஆகி சுபுலம் அதான் அப்ப இங்க வாகுல பால நீட்டிலாம் எடுத்து ராகமெல்லாம் எடுத்து வித்தியாசமான ஓலுக்கு போகுது, என்ன பிரச்சனை? திருப்பி لتسلكوا منها سبلا فجاجا قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله என்ன நிக்குது சவுண்டு, என்ன பிரச்சனை? யசீது மேலுஹுல அது போறவனு கேட்கல, என்ன பிரச்சனை? நிப்பாட்டினேன் சார் திருப்பி போதுங்க அந்த பாவம் நிப்பாட்டின மெத்தட் பல மாறி விளங்குது. قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله وولده إلا خسرا. வெரி குட் மாஷா அல்லாஹ். ஹஸரா பெரிய 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 ஓதெல்லாம் ஓது போது பழகிட்டீங்கண்ணா. ரஹ்மி எங்க பழனிங்க தெரியும் அந்த ஓதெல்லாம்.
கசரா. எது சார்? ஆ, எது சேரா? எது சார்? எது சேர்ன்னு கேட்கிறவளுக்கு கேட்கனா ஹசராண்ட் ஆகிக்குது. ஹொசேரோ. அப்படியா ஓதுனீங்க? இல்ல சார். எங்க எங்க எப்படி ரெடி ஆயினே ரமி? இப்படி ரெடி ஆகுறது குர்ஆன்ல உள்ளத பார்த்து ஓதிட்டு இந்த எழுத்து உச்சரிப்பு அல்லது என்ன சொல்ற இந்த சட்டத்துல பிழை அல்லது எழுத்தை மாத்தி ஓதுறீங்கிறத கொஞ்சம் என்ன சொல்ல புதிய விஷயம் படிச்சது கொஞ்சம் மறந்துட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ற? சுபூலாண்டு பாவம் இட்டீங்க. சார், நீங்க வெளியில அசாராக போனீங்கன்னா விலங்கல்லனா சொல்லுங்க. நான் எலும்பு சொன்னீங்க அப்புறத்தை நீங்க போட்டீங்க அவசரமா அப்புறம் ஓத கிடைக்கல சார். நீங்க இன்றைக்கு ரெடி ஆகி செய்ய வராது ரஹ்மி. நீ நேத்து ரெடி ஆயிருந்திக்கணும். நேத்து பாடத்துக்கு ரெடி ஆயிருந்திக்கணும். ஏன் ரெடி ஆகல இப்ப? இன்றைய பாடம் இது உங்களுக்கு பை மிஸ்ஸிங் நேத்து நடத்தி கொள்ள முடியாததான் இன்றைக்கு போதும். நேத்து நீங்க ரெடி ஆயிருந்தீங்க. நேத்து நேத்து ரெடி ஆகினேன் சார். அப்ப இன்றைக்கு மறந்துட்டப்ப அப்படியே மறக்கிறது. அதுக்கு இப்ப ரெடி ஆகிறது இல்லது. அது வந்து இந்த சரி பாடம் கேட்பாருன்னு சொல்லி போயிட்டு ஊன்னு பார்த்துட்டு வர்றது பேர் தான் அது. அதுக்கு ரெடி ஆகிற இல்ல அது. அப்படி ரெடி ஆகல அது. அது நீங்க அந்த ஊர்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு போறதா அப்படி பேப்பர்ல கொட்ட முழுக்க மறந்துடும், எல்லாத்தையும் கொட்டிடணும், பாத்துடணும், மறந்துடும் சொல்லி போற அப்படி வரையில அது. ஓ. இதுக்கு நீங்க காலம் பூராகவே இப்ப நாளை திருப்பி நான் திருப்பி கேட்டாலும் இதுக்கு முந்தின பாடத்தை ஓதணும்னு சொன்னாலும் நீங்க ரெடியா தான் நிக்கணும். அதான் ரெடி ஆகிறது அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ரெடி ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கையில மறக்கப்படாது. அல்லது பேர் அது பேர் ரெடி அல்ல, அது பேர் சும்மா அந்த அப்பைக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றது என்னதான் அர்த்தம். அந்த பாடம் வந்து ஞாபகத்துல நிக்காது, மனசுல நிக்காது, நிறைய பிழைகளை தான் கொண்டு வரும். இல்லைங்களா? ஓ. ஆ, அந்த மாதிரியான வேலை செய்யப்படாது. எனக்கு திருப்பி அடுத்த கிளாஸுக்கு இந்த பக்கத்தை ஓதணும். 3 பிழைக்குள்ளால பக்கம் வரணும். இப்போதைக்கு வந்திக்க பிழைகள் 1 2 3 4 5 6 பிழை வந்துட்டு 6 பிழைக்கு அரைவாசி பக்கத்தை நாங்க தாண்டல. அடுத்த கிளாஸுக்கு ஓதணும். எத்தனை பிழை ஓதணும் மொத்தம்? 3 பிழைக்குள்ளால மாத்திரம் தான் ஓதணுமா? ஓகே சார்.